Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு முட்டை ரெசிபி தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முட்டை ரெசிபிக்கு நம்ம இங்க 4 போல முட்டை எடுத்துக்கிறோம். 4 போல வேக வச்ச முட்டை. பொட்டுக்கடலை, மிளகு தூள், உப்பு, மிளகாய் தூள். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூடவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே மிளகு தூள், உப்பு. இப்போ நம்ம இதை பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, பொட்டுக்கடலை, மிளகாய் தூள், மிளகு, உப்பெல்லாம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை முட்டை மேலே தடவி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையை எடுத்து கோட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம மசாலா வந்துட்டு எக்கில் வந்துட்டு தடவி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது இன்றைக்கி வந்துட்டு எக் ஃப்ரை தவாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தவா ஃப்ரை வந்துட்டு பண்ண போகிறோம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடான உடனே நம்ம தடவி வச்ச மசாலா எக்கை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா எக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒன்றா திருப்பி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி முட்டையை வேக வச்சதுனால இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒன்றா திருப்பி விட்டுடலாம்.
பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே வந்துட்டு கார்னிஷிங்காக கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், கட் பண்ணி வச்ச மல்லி இலை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.